ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மஞ்சுமா. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குக்கிங் என்ன சமையல் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து முக்கியமாக பேச்சுலர்ஸ் இல்லை வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி தான் நம்ம கிச்சனுக்கே போகிறோம், என்ன சாம்பார் வைக்கிறதுன்னு தெரியலங்க, இட்லி தோசைக்கு ஒரு மினி டிஃபனுக்கு ஒரு மாதிரி எனக்கு சூப்பரான ஒரு சாம்பார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான குயிக்கான ஒரு சாம்பார் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். என்ன சாம்பார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம லேடிஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் நிறைய பேர் பேச்சுலர்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான சாம்பார் ஆஸ் யூஷுவலுங்க. நீங்கள் வந்து சாம்பார் பருப்பு, தோரம் பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை சிறு பருப்பு பைத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். அதை கழுவி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி, இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், பச்சை மிளகா 2 பச்சை மிளகா. காய் என்ன காய் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அந்த சாம்பார் சூப்பராக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்க ட்ரை பண்ணுங்கள். புளி வந்து ஒரே ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸில் புளி இதிலே ஆட் பண்ணிடுங்க. எல்லாமே குக்கரில் தாங்க போட போகிறோம், அதனால தான் சொன்னேன் இது ரொம்பவுமே ஈஸி அண்ட் டேஸ்டி சிம்பிள் சாம்பார் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு சாம்பாரே வைக்க தெரியாதுன்னு பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய அண்ணாஸ் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு சாம்பார். எல்லாத்தையும் உள்ளே ஒன்றாவே போட்டுருந்தோங்க. வெங்காயம், தக்காளி இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் நான். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, எல்லாமே உப்பு, மஞ்சத்தூள், எல்லா காரத்துக்கு தான் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். நான் சொன்ன அந்த புளியும் வந்து இதிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதாங்க. குக்கரை வந்து உங்களுக்கு டம்ப் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அருமையான சூப்பரான ஒரு சாம்பார் ரெடிங்க உங்களுக்கு. இதே மாதிரி தான் சுண்டைக்காய் சாம்பாருங்க. இப்போ நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் சுண்டைக்காய் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் போட்டுக்குங்க. கண்டிப்பாக வந்து நல்லா பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று இந்த தாளிப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிக்கிட்டு சூப்பராக பாருங்கள், நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லி வித் சாம்பார் ட்ரை பண்ணி தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மல்லிகைப்பூ இட்லியோட சூடான சாம்பார். தேங்க்யூ, பாய்.